ஜல்லிக்கட்டு பல வருடங்களாக நமக்கு அந்த விளையாட்டை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி இல்லாமல் ரம்ஜான் கொண்டாட முடியாது, கேக் இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது, அதே போல் ஜல்லிக்கட்டு இல்லாமல் பொங்கல் கொண்டாட முடியாது. இப்போ காளைகள் கொடுமைப்படுத்தப்படுது அப்படின்ற வகையில் நம்ம பார்த்தா, நான் ரொம்ப பரிதாபப்படுறது எப்போன்னா, நான் எத்தனையோ தடவை காரில் போயிருக்கேன். காரில் போகும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் ஒரு 10 மாடை ஏற்றிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த 10 மாடு எதுக்காக போகுது, அதை என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதை விட ஒரு பரிதாபம் எதுவுமே கிடையாது. ஸோ அதையெல்லாம் அனுமதிக்கும் போது எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டை அனுமதிக்கலைன்றது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. எப்படியாவது ஒரு அவசர சட்டத்தில் இந்த தடவையாவது நம்ம ஜல்லிக்கட்டை பார்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது நம்ம எப்பவுமே சட்டத்துக்கு எதிராக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இது ஏதோ நமக்கு தமிழர்களுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பரிதாபமா, இல்லை இது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாத நிலையில் இருக்குமா என்னன்னே புரியல. ஏன்னா சட்டத்துக்கு அகென்ஸ்ட் நம்ம பேசுகிறது நம்ம கடமை கிடையாது. பட் இருந்தால் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நம்மளால் ஏன் எடுக்க முடியல அப்படின்றத நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இளைஞர்கள் இந்த விஷயத்தில் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது. இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்கன்னா இளைஞர்கள் அந்த உணர்வோடு தான் இறங்குறாங்களே தவிர வேறு எந்த இதுலேயும் இறங்கலை தான் நான் நினைக்கல. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும் பொழுது, காலையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி இது முடிவு வருமா, இன்றைக்கி ஒரு முடிவு வருமா அப்படின்னு பார்க்க நமக்கு இல்லைன்னு தோணும்போது நமக்கே ஒரு கஷ்டம் இருக்குது. அதே போல் இளைஞர்கள் என்னென்னா எல்லாருக்குமே இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி முந்தியெல்லாம் என்னென்னா ஒரு கிராமங்களில் இருந்தது, நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்மளே சில இடங்களில் போய் அந்த கிராமத்தில் அந்த விளையாட்டை பார்க்க ஆரம்பித்தோம். இப்படி விளையாட்டை பார்க்க ஆரம்பித்தோன்னா இவ்வளவு அற்புதமான ஒரு விளையாட்டு, இவ்வளோ வீர விளையாட்டு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி? அதனால் மாணவர்களுக்கு என்னென்னா எப்பவுமே நம்ம இப்பவும் அவங்க பழமையை கற்றுக்குறாங்க இல்லையா. தட் இஸ் நம்ம பொக்கிஷத்தை எடுத்து வைக்கிறோம், ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம். அதை போல் இதையும் பாதுகாக்க வேண்டிய விஷயம், இந்த விளையாட்டை பாதுகாக்க வேண்டிய விஷயம். அந்த பாதுகாப்புன்ற எண்ணத்தில் நம்ம செயல்பட்டால் இது போராட்டம்ன்றதை விட நம்ம உரிமைன்றது தான் நான் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு காளைகளை துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆவணப்படங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நல்லா பராமரிக்கப்படுது அப்படின்றத பற்றி திரையுலகத்தில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணுவாங்களா, ஏதாவது வாய்ப்பு? நான் இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். நான் அந்த ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க அதை பற்றி. அந்த படம் நான் அநேகமாக ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த படத்தை பேர் மறந்துட்டேன். பட் ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு காளை எப்படி, அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அது நான் டாக்ஸியில் பார்த்துருக்கேன். அதுபோல் படங்கள் நிச்சயமாக வரணும். வந்தால் நம்ம காட்டலாம் எப்படின்னு. ஏன்னா இப்போ அனிமலுடைய இதில் பார்த்தோன்னா ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கணும். எதை நாங்கள் எடுத்தாலும், ஈவன் சினிமாவில் எடுக்கும்போது கூட நாங்கள் ஒரு அனிமலை நாங்கள் துன்புறுத்தி தான் நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம சிலதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் சிஜியில் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை கூட நம்ம பாதுகாக்கிறோம். அனிமலை நம்ம துன்புறுத்தக்கூடாது படத்தில் கூட அப்படின்னும் பொழுது நம்ம நிஜ வாழ்க்கையில் அப்படி பண்ண மாட்டோமே. சினிமாவுக்கே நம்ம இவ்வளோ பாதுகாப்பு அப்படின்னு நினச்சி பண்ணும் பொழுது அது எப்படி நம்ம காளையை துன்புறுத்துவோம்? அது எப்படி? அது ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் வீட்டில் ஒரு அப்பா ஒரு அம்மா மாதிரி அந்த காளை, ஒரு தாயை அடிக்கிற மாதிரி, ஒரு தந்தையை அடிக்கிற மாதிரி யாராவது அதை கொடுமைப்படுத்துவாங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி நான் நினைக்கல.